சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். படித்து முடிக்கிறது கூட ஒரு 2-3 நாள் உட்காந்து ஒரு டாப்பிக்கை நம்ம படித்து முடிச்சிருவோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் ரிவிஷன் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், திரும்பி ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் படித்ததை படிக்கிறதாப்பா ரிவிஷன் அப்படின்ற மாதிரி நம்மளாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். நானும் இந்த தப்பை முன்னாடி படிக்க ஆரம்பித்த போது பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம அதுக்கு அவ்வளோ மெனக்கெடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு நிலைமையில நம்மகிட்ட நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவான முறையில் படிக்கவும் முடியும், அதே நேரத்தில் ரிவைஸ் பண்ணவும் முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் 2 ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது யாருமே இதுவரையும் பண்ணதே கிடையாது. ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ். சரிங்களா? இப்போ ஏஐ டூல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படின்னு ஞாபகம் வரும். பட் ChatGPT மட்டும்தான் ஒரு டூலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதே மாதிரி ஜெமினைன்னு ஒரு டூல் இருக்குது, கிராக் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. இதெல்லாம் டூல்னு சொல்கிறத விட இதெல்லாம் சேட்பாட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதே மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு இன்னொரு டூல் கூட ரீசெண்டாக வந்தது. அதோட சிஇஓ நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சரிங்களா? ஹி பிலாங்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ நிறைய பேர் கோபிநாத் சாரோட அந்த பெர்ப்ளெக்சிட்டியோட சிஇஓ உரையாடலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாட்டி போய் பாருங்கள். அந்த உரையாடலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ChatGPTயும் பெர்ப்ளெக்சிட்டியும் யூஸ் பண்ணி நான் எப்படி ஒரு ரிவிஷன்ற ஒரு விஷயத்தை எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ChatGPTயோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ளே போனதுக்கப்புறம் நியூ சேட்டு, சர்ச் சேட்டு அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது இந்த டேப் தான். இந்த டேப்பில் போய் நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளுக்கு கொடுக்க போகுது. இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிக்கலாட்டி இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ChatGPT யூஸ் பண்ணி இமேஜஸ் எடிட் பண்ணி எடுத்திருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டென்ட் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எஃபெக்டிவாக பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் ரொம்ப எஃபெக்டிவாக வரும். சரிங்களா? ஸோ ப்ராம்ப்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வர அவுட்புட்டும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். க்ளோஸ் டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே நான் ஒரு ப்ராம்ப்டை அடிக்க தெரியாதவன் அதாவது டைப் பண்ணவே தெரியாதவன், ஒரு ப்ராம்ப்டே யோசிக்க தெரியாதவன் யோசிச்சா எப்படி டைப் பண்ணுவோன்னா அப்படி தான் டைப் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி மோசமாக நான் டைப் பண்ணுவேன்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுட்ருக்கேன். சரிங்களா? ஸோ ஒரு ப்ராம்ப்ட் அப்படின்றதுக்கு ஒரு செட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெசிஃபையர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வரும் அப்படின்றது. பட் இந்த ஒரு ப்ராம்ப்டில், பர்டிகுலர் ப்ராம்ப்டில், இந்த ஒரு ப்ராம்ப்டில் நான் அப்படிலாம் எதுவும் கொடுக்கல. எனக்கு என்ன தேவையோ அதை நான் கொச்சமுச்சான்னு அடிச்சு வச்சுருக்கேன். பட் அந்த கொச்சமுச்சான்னு அடித்தா கூட நான் ஒரு லைனில் என்ன கன்வே பண்ண நினைக்கிறேனோ அதை நான் அந்த ChatGPT கன்வே பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் சும்மா ஒரு வியூக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராம்ப்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கணுமோ அப்படி அடிச்சுக்கோங்க. இதில் சிம்பிளாக நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். எதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனா, பெர்ப்ளெக்சிட்டிக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் பெர்ப்ளெக்சிட்டியில் கொடுக்கறது மூலியமாக அந்த பெர்ப்ளெக்சிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸோட வெப்சைட்டை போய் சர்வ் பண்ணும். சர்வ் பண்ணிவிட்டு நான் எப்போல்லாம் பெர்ப்ளெக்சிட்டிட்ட ஒரு டாபிக் சொல்லணும், அந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போய் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸோட வெப்சைட்டை போய் அந்த டாபிக் பற்றின சில விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு எனக்கு அது 15 பாயிண்ட்ஸாக தரணும். அந்த 15 பாயிண்ட்ஸும் எப்படி இருக்கணும்னா, நான் அந்த 15 பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டா எனக்கு அந்த டாபிக் கவர் ஆன மாதிரி இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் அந்த 15 பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதுகிட்ட ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், அதாவது ப்ராம்ப்ட் கேட்டிருக்கேன். இப்போது இந்த ChatGPT என்கிட்ட என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மாதிரி யூஸ் ஆகுது. சரிங்களா? இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராம்ப்டிங்கே பண்ண தெரியாதுப்பா அப்படின்ற ஒருத்தருக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதில் சிம்பிளாக சொன்னால் நான் ChatGPTலேருந்து ஒரு ப்ராம்ப்ட் கேட்டிருக்கேன். அதை எதன் மூலியமாக கேட்டிருக்கேன், அதையே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து தான் நான் கேட்டிருக்கேன். நான் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட் ஃபார் UPSC TNPSC ரிவிஷன். இதை நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டியில் யூஸ் பண்ணலாம். இப்போ இது இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே நான் என்னெல்லாம் கேட்டிருக்கேனோ அதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருக்கு பாருங்களேன். என்சிஆர்டிலேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் நோட்ஸ்லேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கணும். அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே லாஸ்ட் 15 இயர்ஸ் 10 இயர்ஸ்ன்னு பிரிச்சுக்கிச்சு பாருங்க. நான் வந்து இவ்வளோதான்னு ஸ்பெசிஃபை பண்ணல, பட் அதோட ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டி மூலியமா, அதுக்கு திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இன் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், அதுவே வந்துட்டு ப்ராம்ப்டை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. எனக்கு என்ன ப்ராம்ப்ட் தேவையோ அந்த ப்ராம்ப்டை. அது போக அதுவே மைக்ரோ மைண்ட் மேப்லாம் நீ வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. பிகாஸ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணனால அது என்ன மாதிரிலாம் கரெக்டான ஒரு ஸ்டைலில் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு பாருங்களேன். இப்படி கொடுத்துருச்சா, இதை நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதை வந்து ஜஸ்ட்டு போய் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் பெர்ப்ளெக்சிட்டிக்குள்ளே போகிறேன். பெர்ப்ளெக்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி ChatGPT மாதிரி தான் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஹோம் இருக்கும், டிஸ்கவர்னு இருக்கும், ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஸ்பேசஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போது ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம். நம்ம படிக்கிறதுல வந்து எக்கனாமி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்பேசஸாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ரிவிஷன் அப்படின்னு வரும்போது. சரிங்களா? இப்போ கிரியேட் அ ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து எனக்குன்னு இந்த ஒரு ரிவிஷனுக்காக ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஸ்பேசஸ்க்குள்ளே போயிடுச்சு. ஸ்பேசஸ்க்குள்ளே போனோடனே இதுக்கு நான் வந்து ஒரு பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிவிஷன் அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்றேன். ரிவிஷன் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நான் ChatGPTலேருந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணேன் பார்த்தீங்களா? அதில் போய் நான் வந்து இந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். அந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஸ்பேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் ஒர்க் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ரூல். இந்த பெர்ப்ளெக்சிட்டியில் இருக்க இந்த ஸ்பேஸ்க்கு, இந்த பர்டிகுலர் ரிவிஷன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி தான், இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணணும், இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நீ திங்க் பண்ணணும், இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அவுட்புட் நீ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, சர்ச்சிங் வித் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் தான் அதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கலாமே. பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பாலிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் ரிவிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ராம்ப்டே பண்ண தெரியாதவன் பண்ணால் எப்படி பண்ணுவோன்னா அப்படி தான் நான் அடிக்கிறேன். ஐ எம் நாட் டூயிங் எக்ஸாக்ட் ப்ராம்ப்டிங். சரிங்களா? ஸோ இப்போது பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கூகுளில் நம்ம வந்து எப்படி சர்ச் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேர்ப்ஸில் போய் சர்ச் பண்ணலாம். பட் இங்கே ஒரு பாப்பப் வருது பார்த்தீங்களா, ட்ரை ப்ரோ சர்ச் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த ட்ரை ப்ரோ சர்ச்னால் ரொம்ப ப்ரோ லெவலில் சர்ச் பண்ணும். சரிங்களா? நார்மலாக ஒரு சர்ச் பண்ணுற விஷயத்துக்கும் ப்ரோ லெவலில் சர்ச் பண்ணுற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது பக்கத்துலேயே டீப் ரிசர்ச் அப்படின்னு இருக்குது. ரிசர்ச்னா இன்டெப்த்தாக ஒரு ரிசர்ச்சுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து ரிசர்ச்சுக்கு வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதற்கடுத்து லேப்ஸ் அப்படின்னு இருக்கும். லேப்ஸ்ன்றது நானே இப்போ வரையும் அவ்வளோவா யூஸ் பண்ண கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட். இங்கே ரைட் சைடில் வந்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்களேன். இப்போது நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன், நிறைய வெப்சைட்டை போய் நீ வந்துட்டு கேதர் பண்ணிவிட்டு அதில் இருக்க சில பாயிண்ட்ஸ் வந்து நீ கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வெப் சர்ச் வந்து ஆட் பண்ணிட்டேன், அதாவது வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதற்கடுத்து அகாடமி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த அகாடமிக் பேப்பர்ஸ் அப்படின்ற போது நம்ம அகாடமி சார்ந்த சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் இந்த அகாடமிக் பேப்பர்ஸ் அப்படின்னு இது எதை குறிக்குதுன்னா ரிசர்ச் நிறைய பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரிசர்ச்சை பற்றி குறிக்கிறது தான் இந்த அகாடமிக் பேப்பர்ஸ். இதை வந்து நான் ஆன் பண்ணி வச்சுக்கணுமான்னு கேட்டால் நான் ஒரு தடவை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத பாருங்கள். அகாடமிக் அப்படின்னு போகும்போது அது ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணி வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து கோ கொடுக்குறேன். கோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஓகே, here are the 15 most important revision points for fundamental rights previous year question based as per UPSC and TNPSC pattern. எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த 15 பாயிண்ட்ஸை மட்டும் அது கொடுத்துருக்கு. இங்கே பாருங்களேன், பார்ட் 3 அப்படின்றது வந்து 12 to 35 வரையும் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் இங்கே கொடுத்துருச்சு பாருங்க. அதுக்கடுத்து ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 14 to 18 என்ன சொல்லுது, அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 19 அப்படியே வரிசையாக சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th பாருங்களேன், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது ஒன்லி ஆர்டிகல் 20 and 21 cannot be suspended during national emergency. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது கொஸ்டின்ஸ்லையும் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஆர்டிகல் 32 and 226 ஃபார் ஹை கோர்ட்ஸ் அப்படின்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார், அதாவது என்ன மாதிரியான ரிட்ஸ் வந்து
சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கலாம். ஹை கோர்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்கு. அப்புறம் எதெல்லாம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேசஸ் வந்து கொடுத்துருக்கு பாருங்களேன். அதற்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் டு ஆல் பர்சன்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அது என்னன்னா 15, 16, 19, 29, 30. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருச்சு. 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்கோப் ஆஃப் ஸ்டேட் டெஃபினிஷன், ஓகே. புட் கேஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஓகே. மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருச்சு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அதெல்லாம் என்னென்னு கொடுத்தா கூட கேரண்டிஸ் ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன். ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 25 இதுதான் 3 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் மறந்ததே கிடையாது. கான்சைன்ஸ்னா மனசாட்சி, அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம். பட் ஒருத்தவங்களை வந்து மதம் மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் மதம் சார்ந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவங்களுக்கு கற்பிக்கிறமே தவிர அவங்கள மாற்ற ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஆர்டிகல் 25 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் மெயின்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார்ம் த பெட்ராக் ஆஃப் த இந்தியன் டெமோக்ரஸி. இந்த பெட்ராக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ்லேயும் சரி, அதற்கடுத்து இன்னொரு கேஸ் வந்து 1980 ஒரு கேஸ் வரும். சரிங்களா? அதுலேயும் இந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த டைனமிக் இன்டர்பிரிட்டேஷன் பை ஜுடிஷியரி கண்டினியூ ஸ்ட்ரென்தன்ஸ், ஓகே, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ரிவிஷனுக்கான டாபிக் வந்து ரெடியான மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் மைண்ட் மேப்பும் கேட்டிருந்தோம்ல, ஓகே. அமெண்டபிலிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே ஒரு இமேஜ் வந்துருக்கு பாருங்களேன். சர்க்காரி பிரசாத் கேஸ் 1951, கோலக்நாத் கேஸ், ஓகே, 1967, கேசவானந்த பாரதி கேஸ் 1973, மினரவா மில்ஸ் கேஸ் அதான் 1980 சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெட்ராக் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சரி, டிபிஎஸ்பி சரி, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இருக்க மோஸ்ட் 15 எலிஜிபிள் பாயிண்ட்ஸ் ஃபார் ரிவிஷன் அப்படின்றத வந்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ண முடியும். இது வந்து எனக்கு ப்ராம்ப்டிங்கே பண்ண தெரியாதவன் ஒருத்தன் பண்ணால் கூட இந்த விஷயத்த பண்ண முடியும். சரிங்களா? நான் வந்துட்டு இதை எதுக்காக வந்து யார் பண்ண தெரியாதவங்க ஒருத்தர் பண்ணால் எப்படி ப்ராம்ப்ட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்க முடியும்னு பண்ணி காமிச்சேன்னா, இப்படியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா வரப்போகிற காலகட்டத்தில் ஏஐ அப்படின்றது மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. இப்போதைக்கு நான் வந்துட்டு சும்மா எதுக்கு பாலிட்டியில் ஒரு டாப்பிக்கு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன டாப்பிக்லாம் படிக்கணும்ல, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் குப்தாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த குப்தாஸ்ன்ற டாப்பிக்கை வந்துட்டு நீங்கள் இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ChatGPTயில் வந்து கொடுத்துட்டு ஸ்பேசஸில் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ, அதாவது ChatGPTயில் நீங்கள் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்து வாங்கிடுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை போய் நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டியில் போங்க. இது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வேறுபடும். ஏன்னா நான் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணுவேன், நீங்கள் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் மாற்றங்கள் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பண்ண தெரியாத ஒருத்தன் வந்து ட்ரை பண்ணால் கூட ப்ராம்ப்ட் பண்ண அதை ChatGPTயில் போட்டு நம்ம ஈஸியாக எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு அதை பெர்ப்ளெக்சிட்டியில் போட்டால் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில டூல்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. படிக்கிறதும் ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் எஃபெக்டிவ் ஸ்டடி அண்ட் லேர்னிங் பர்பஸ் அண்ட் ஃபார் ரிவிஷன் பர்பஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டனை ஒரு தடவை தட்டி விட்டுக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ.